நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அறப்போராட்டம் என்கிற பெயரில் தமிழக அரசியல் கட்சிகள் இங்கே ஒரு அராஜகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு நடுவே சமூக விரோதிகளை ஊடுருவ விட்டு ஏதோ தமிழகத்தில் மாணவர்களின் எழுச்சி கொந்தளிப்பதைப் போல ஊடகங்களில் காட்டி மதுவிலக்குக்கு எதிராக தமிழவே கொந்தளிப்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை எதிர்க்கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய இந்த போராட்டத்தின் போலி வேஷங்கள் இப்பொழுது கலைந்து விட்டது. சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு எதிரே இருந்த கடையில் மாணவர்கள் அடித்து நொறுக்கியதாக மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த மாணவர்களை எல்லா கட்சி தலைவர்களும் புழல் சிறையில் போய் பார்த்தார்கள். இப்போது உண்மை வெளியே வந்துவிட்டது. கைதானவர்கள் 2 பேர்கள் மட்டுமே அந்த கல்லூரியின் மாணவர்கள். மற்றவர்கள் 25 வயதுக்கு மேற்பட்ட புரட்சி படை என்று இந்த கட்சிகளின் சார்பில் உள்ளே அனுப்பப்பட்ட கைக்கூலிகள், வன்முறையாளர்கள். அப்படி கைதானவர்கள் பலர் மீது ஏற்கனவே வன்முறை வழக்குகள் இருக்கிறது. அதில் ஒரு பெண்ணின் பெயரில் கூட வழக்கு இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறார்கள்? உள்ளே புகுந்தவர்கள் கடையை உடைப்பது நோக்கமல்ல, அங்கே இருக்கிற பாட்டில்களை திருடுவதும் அங்கே இருக்கிற 18,000 ரூபாயை கொள்ளையடிப்பதும் தான் அவர்கள் நோக்கமாக இருக்கிறது என்று இப்பொழுது பத்திரிகைகள் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டன. ஆஷாட பூதிகள் எல்லாம் இப்பொழுது அருள்நெறி பேசுகிறார்கள். தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து இவர்கள் 2016 ஆட்சியை பிடிக்கலாம் என்று பகற்கனவில் மாணவர்களை பகடக்காய்களாக பயன்படுத்தும் அபாயத்தை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வணக்கம். வணக்கம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முருகன் அவர்கள் வணக்கம். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் வணக்கம் சார். அரசியல் ரீதியாக பேசுவதற்கு முன்பு நீங்கள் விளக்கமாக 2 கட்டுரைகள் இந்த மதுவிலக்கு பற்றி எழுதினீர்கள். ஒன்று வார இதழில் எழுதினீர்கள், இன்னொன்று நாள் இதழில் எழுதினீர்கள். நீங்கள் ஒரு அதிகாரியும் கூட. இன்றைய மதுவிலக்கை வைத்துக்கொண்டு நடக்கிற இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொன்ன 2 கட்டுரை எழுதினதெல்லாம் விட நான் ஜாயிண்ட் கமிஷனர் ப்ரொஹிபிஷன்கிற வேலையில் இருந்தவன். மதுவிலக்குத்துறையில் இந்த வேலையை அரசு எப்படி செய்கிறது என்பதை நான் 2 ஆண்டுகள் இருந்து பார்த்தவன். இன்றைக்கு நடக்கிறது இவர்கள் தெரிந்தும் இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கின்ற விஷயம் என்று தெரிந்த பின்பு கரெக்டாக இப்போ எலெக்ஷன் டயத்தில் இதை ஏன் எடுக்கிறீங்கன்னு நான் என் கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த கட்சிகள் எல்லாமே இதை கையில் எடுப்பது இன்றைக்கு ஓட்டு வங்கி அரசியலுக்காக என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதிலும் மாணவர்களை தூண்டி விடுவதில் கொஞ்சமேனும் தயக்கம் காட்டவில்லை. ஓப்பனாக சொல்கிறார் தலைவர். நாங்கள்லாம் தேர்தலுக்காக போராடுவோம் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் அந்த பேட்டியை பார்த்தீங்களா இல்லை தெரியாது, நான் ஷாக் ஆகிட்டேன் அதை பார்த்துட்டு. டிவி பேட்டியில் நாங்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்காக தான் இதை பண்ணுறோங்க நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மாணவர்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து வேகமாக வேலை செய்து இந்திய எதிர்ப்பு போல் கடைகளை அடித்து நொறுக்குங்கள் அப்படின்னு பேட்டி கொடுக்குறார். இதில் மக்களுக்கு பொதுவாக இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், மது அதெல்லாம் விட்டுருங்க, புகையிலை பற்றி பேசாதுங்க, போதைப் பொருளை பற்றி பேசாதுங்க. ஒரு அரசு கடையை அடித்து உதைப்பது என்றால் அரசியல் கட்சிகள், அமைச்சர்கள், தலைவர்கள் எல்லாம் விளையிறாங்க. PSOன்னு சொல்கிற போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை மட்டும் எடுத்த உடனே வேறு எதுவுமே நீ பார்க்க வேண்டியதில்லை. அரசு பொருளை அடித்து நொறுக்கவுனே என்னென்ன செய்யணும்னு தெளிவாக இருக்குது. முதலில் எச்சரிக்கை விடுக்க வேண்டும். எச்சரிக்கையை ஒத்துக்கொள்ளாவிட்டால் காலுக்கு முட்டிக்கு கீழே அடிக்க வேண்டும். அதுவும் பலனளிக்கவில்லை என்றால் கண்ணீர் புகை கொண்டு போய் வீச வேண்டும். அதுவும் சரியல்ல என்றால் துப்பாக்கிச்சூடு நடத்தி இதை கட்டுப்படுத்த வேண்டும். தெளிவாக இருக்குங்க. இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணுறாங்க. மாணவர்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய ஒரே கணிப்பு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கலாட்டா பண்ணி அந்த கலாட்டா மூலமாக வருகிற ஓட்டு வங்கியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தான் நடத்துகிறார்கள் என்பதை நான் மிகவும் திண்ணமாக நம்புகிறேன். இல்லை சார், இப்போது இதில் இன்னொரு விஷயம், இவர்கள் ஏதோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்திய எதிர்ப்பு போராட்ட சில சரித்திர உண்மைகளை இன்றைய தலைமுறைக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அவர் பண்ருட்டி அவர்கள் மீது என்னை ஏற்றுக்கொள்வார்கள். இந்திய எதிர்ப்புல பாதிக்கப்பட்டவன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து நான் தனியா சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் நான் கல்லூரிக்குள் நுழைவேன்
என்று சொன்னேன். உனக்கு கல்லூரிக்கு வரவாதம் இருக்கிறதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளோ உரிமை எனக்கு கல்லூரிக்கு போவதற்கு இருக்குன்னு சொன்னேன். இதே இன்றைக்கு பேசுகிறாரில்ல அவர் வைகோ அவர்கள், அன்றைக்கு மாணவர் தலைவராக இருந்து உள்ளே நுழைந்தால் அடிப்போம் என்று கம்பெடுத்தாங்க. கேடி கோசல்ராம் அவர்கள் நேராக வந்து இறங்கினார் ஹாஸ்டலில். இங்கே பாருங்கள், நீங்கள் போராட்டம், மௌன விரதம், ஊர்வலம் வரைக்கும் பார்ப்பேன். எங்கள் மாணவர் காங்கிரஸ் தலைவரான முருகனை நீங்கள் அடிப்பீங்கன்னா நான் ஒரு 1000 பேரோட கம்போட வந்து நிற்பேன்னாரு. ஓடி போயிட்டாங்க. ஸோ எனக்கு இந்திய எதிர்ப்பு நன்றா தெரியும், தூண்டி விடப்பட்டதும் தெரியும். ஒரு ஃப்ரெண்டு வந்து சாகுல், எங்கேயா போனான்னா இந்திய எதிர்ப்பு கூட்டத்தில், யோ ஒரு கேக்கும் காஃபியும் கொடுக்கான், நீ ஒரு யூஸ்லெஸ், நான் போய் கேக்கும் காஃபியும் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. மாணவர்களை தூண்டி விடுவதுன்னு எங்களுக்கு தெரியாதா? சரி, இப்போ ஒரே ஒரு விஷயம், அதில் ஒரு விஷயம் நான் முக்கியமாக கேட்குறேன். இந்திய எதிர்ப்பு என்பது அண்ணா துவக்கி வைத்த அந்த போராட்ட முறை வேறு. அதை அந்த மாணவர்களை வன்முறைக்கு தூண்டி விட்ட போது ஏராளமான மாணவர்கள் செத்து பலியானார்கள். இந்திய எதிர்ப்பில் செத்தவர்களின் கணக்கு இன்று வரை வரவில்லை. ஆமா, அண்ணா அவர்களிடம் சென்று காமராஜரை தோற்கடித்த பே சீனிவாசன் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் இவங்க எல்லாம் இப்போ எல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல, போய் நின்று இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுன்னாங்க. அவர் எரிச்சல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓஹோ நீ உன்னுடைய பாப்புலாரிட்டியில் ஜெயிச்சு வந்து நினச்சிட்டு இருக்கியோ, அந்த கூறுகட்ட விருதுநர் ஜனங்கள் நன்றி கெட்டவர்கள் காமராஜரை தோற்கடிச்சு வெளியே போன்னு சொன்னார். அண்ணா என்ன நினைத்தார் இந்த எதிர்ப்பை பற்றின்னு எங்களுக்கு தெரியும். நாம் ஆரம்பித்து வைத்தது இப்படி ஒரு வன்முறை போராட்டமாக வெடித்து விட்டது என்று அண்ணா நினைத்தார்கள் என்பது ஐயா சொல்லட்டும். எல்லாமே வன்முறை. இப்போ அப்போ கூட நான் சொல்கிறேன் சார், அன்னைக்கு பீரியடே வேற. அன்னைக்கு ஊடகங்கள் கிடையாது, செய்தித்தாளும் வானொலியும் மட்டும்தான். அப்பொழுது மாணவர்களிடையே நேரடியே யார் என்ன பிரச்சாரம் செய்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு ஹீரோயிசமும் எழுச்சியும் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் ஒரு போராட்டத்தை காட்டுவதை நிறுத்திவிட்டால் எத்தனை மாணவர்கள் களத்தில் வருவார்கள்? மாணவர்கள் மட்டும் இல்லை, தாய்மார்கள் எல்லாரும் வந்து நம்ம வந்தோமான்னு அந்த போராட்டம் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணி ஓடி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. அதுக்கு நான் வந்து ஊடகங்களை குறை சொல்ல மாட்டேன். நமது சமூக அமைப்பு திருந்தாத காரணத்தினால்தான் சார் அமெரிக்காவிலே முடியலை. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நல்ல வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட புரைபிஷனை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்த சாராய சாவுகள், அதில் வந்த தாதுக்கள் எல்லாம் தாங்க முடியாமல் விட்டுருங்கப்பா, மக்கள் வந்து அவங்களா திருந்திக்குவாங்க, நம்ம கட்டுப்படுத்தோன்னு சொல்லி மதுவிலக்கை ரத்து செய்து விட்டு தயவுசெய்து கட்டுப்பாடோடு இருங்கள்னு சர்ச்சுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. ஃபாதர்ஸ் நீங்கள் உங்கள் சர்ச்சில் சொல்லுங்கள், உங்கள் கோயில்களில் சொல்லி மக்களை திருத்துங்கள். அரசு மதுவிலக்கை அமுல்படுத்தினால் அது எதிர்விளைவுகளை உருவாக்கும்ங்கிறது உலகமெங்கும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். சார், இப்போது அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அறிக்கையில் சொல்லும் பொழுது, மதுவிலக்கு என்பது அரசின் கொள்கை, அதை வன்முறையினால் ஒரு அரசு கொள்கை முடிவு எடுக்க வைப்பது என்பது எந்த வகையில் அறவழி போராட்டம்? ரெண்டாவது, இந்த சசி பெருமாள் என்பவர் காந்திய வழியில் தான் போராடினாரா? அந்த டவர் யாருக்கு சொந்தமானது? இப்போ நிறைய டவர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு தொலைபேசி நிறுவனமும் ஒரு டவர் வச்சுருக்கு. அதில் ஏறி போய் அதிலிருந்து போராடுவேன் என்றது எந்த காந்திய வழி? இன்றைக்கு வைகோ அவருக்கு மணிமண்டபம் கட்டு போகிறாராம். இவருக்காக 9 பேர் தீக்குளித்த அந்த சாம்பலிலிருந்து எழும்பிய ஃபீனிக்ஸ் நான் என்று வீர வசனம் பேசினார வைகோ. அந்த 9 பேரில் எத்தனை பேருக்கு மணிமண்டபம் கட்டினார்? ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றுவதற்கு வீதியிலே போராடுவது என்று ஒரு நிலைமை வந்துவிட்டால் அப்புறம் சட்டமன்றம் எதுக்கு, தேர்தல் எதுக்கு, அரசியல் கட்சிகள் ஏன் போட்டியிடணும், வெற்றி பெறணும்? எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது கொள்கையை நம்ம மாற்றலாம், திட்டங்களை மாற்றலாம், அதுக்கு ரோட்டில் இறங்கி போராடினா போகிறோம்னா ஜனநாயகம் வேண்டியது இல்லையே. அதனால் அப்படி பேசுகிறது தப்பு. இன்னொன்று, காந்தியவாதின்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. காந்தியார் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் தன்னை வருத்தி கொண்டு தான் அவர் போராடினார். இது கம்பத்தில் ஏறுறது, மரத்தில் ஏறுறதெல்லாம் அவர் பண்ணல. இதெல்லாம் காந்திய வழி என்று சொல்ல முடியாது. அவர் உண்ணாவிரதம் இருந்தாலும், சத்தியாகிரகம் போனாலும், அல்லது உப்பு சத்தியாகிரகம்லாம் போனாலும் கூட நீங்கள் அவருடைய சத்திய சோதனைன்னு பார்த்தீங்கன்னா அவர் மக்களுடைய பிரச்சனைக்காக தன்னை வருத்தி கொண்டார். தன்னால் மற்றவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் முதல்ல பேசும்பொழுது சொன்னீங்க 65 இந்திய எதிர்ப்புக்கும் இதுக்கும் அடிப்படை வேறுபாடு. அதாவது அப்பொழுது மக்களின் நம்பகத்தன்மையை பெற்ற தலைவர்கள் இருந்தார்.
அறிஞர் அண்ணா அவர்களோ மூதறிஞர் ராஜாஜி அவர்களோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத வந்து மக்கள் நம்பினார்கள். மாணவர்கள் மத்தியில் 1937 இருந்தே இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுக்கும் சம வாய்ப்பு வேணும், இந்திய மட்டும் நீங்கள் ஆட்சி மொழின்னு சொல்கிறது எப்படி நியாயம் அப்படிங்கிற அந்த அநியாயத்தை எடுத்து சொல்லி அந்த போராட்டம் ஒரு நெடுங்கால் வந்தது. அது இயற்கையான போராட்டம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னும் கூட நான் சொல்லேன், இந்திய அரசு இயங்குவது அரசியல் சட்டப்படி. அரசியல் சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது, அதில் ப்ரொஹிபிஷன் இருக்குது. மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்குது. அதை செய்ய வேண்டியது யார்? இந்திய அரசு. இந்திய அரசியல் சட்டத்தின்படி அமைந்தது தானே இந்தியா முழுவதும் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. அதை ஒவ்வொரு மாநிலமும் நீங்கள் படிப்படியாக செய்யுங்க, நாங்கள் அதுக்கு வந்து எங்களாலான உதவியை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் செய்திருக்க வேண்டியது. ஆக அப்படி செய்ய தவறிய இந்திய அரசை அல்லது இந்திய அரசியல் சட்டத்தை மறந்துட்டு இங்கே போய் நீங்கள் செய்யுங்கன்னா எப்படி செய்ய முடியும்? இப்போ தமிழ்நாடு அரசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞரே சொல்கிறாரு 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. இப்போ 14வது நிதி கமிஷனில் 35,000 கோடி நமக்கு இழப்பு 5 வருஷத்தில். ஏன்னா நீங்கள் ரொம்ப முன்னேறிய மாநிலம் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போது இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியில் வருஷத்துக்கு 10,000 கோடி நமக்கு கட் ஆகும். வரி போடுற அதிகாரத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. கலைஞர் என்ன சொல்கிறாரு, 76 நிதி நெருக்கடிக்காக தான் கொண்டாந்தாங்கிறாரு. இப்போ அவரே சொல்கிறாரு இங்கே நிதி நெருக்கடி இருக்குன்னு. இப்போ 96 இதே கருணாநிதி அப்பொழுது ஆட்சி மாற்றம் வந்த உடனே அதிமுக அரசு போய் திமுக அரசு வந்த உடனே நான் மதுவிலக்கை அமுல்படுத்துவேன்னு சொன்னார். அப்புறம் ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்திலேயே இது சாத்தியமில்லைன்னாரு. இப்போ ஒரு புது அறிக்கை என்னென்னா, மக்களின் மறதியை இவர்கள் எவ்வளவு சாதுரியமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால், கொள்கையை மாற்றிக்கொள்வது ஒன்றும் மாபாதக செயல் இல்லைங்கிறாரே கருணாநிதி. இவர் ஏன் மாறினாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவரே பல உண்மைகளை சொல்ல மாட்டேங்கிறார். 71 மது விலக்கு ரத்து பண்ணார். அப்பமா அவர் மத்திய சர்க்கார் அதுக்கு இழப்பீடு கொடுக்கல. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்திராவை ஏன் தமிழக அரசுக்கு மட்டும் கொடுக்க மறுத்தார்? அது அரசியல் என்ன? அந்த அரசியல் பின்னணியில் தான் அதான் நான் சொல்கிறேன். இந்திய அரசையே உங்களுக்கு என்றைக்குமே மாற்றாந்தாய் மனப்பான்மை தான். என் அனுபவத்தில் சொல்கிறேன். அவங்க மதுவிலக்கை அமல்படுத்தினா நாங்கள் இழப்பீடு தரோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே இங்கே மதுவிலக்கு இருக்குது, இங்கே மதுவிலக்கை ரத்து பண்ணால் நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? மதுவிலக்கு இருக்க வேண்டும் என்பது தான் நோக்கம் என்றால் அதை நீடிப்பதற்கு அந்த இழப்பீடு தரணும். அவங்க வேணும்னு அரசியல் காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் 74 ஏன் அதை ரத்து பண்ணார் தெரியுங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அதற்கு தாய்மார்களுடைய வாக்குகள் தான் காரணம். ஏன்னா நான் அப்போ அமைச்சரவையில் இருந்தேன், அதனால் சொல்கிறேன். ஆக தாய்மார்களுடைய ஓட்டை திரும்ப வாங்கணுங்கிறதுக்காக தான் 74 அவர் மது விலக்கை ரத்து பண்ணார். அப்போவே நான் அங்கே அவர் இடத்துலேயே சொன்னேன், மது விலக்கை ரத்து பண்ணுறதுனால ஓட்டு ஒன்றும் வராதுன்னு. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி கூட இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் வீதியில் இறங்கி போராடுறாங்க. ஆனால் மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலை. ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நம்பிக்கைக்குரிய மாபெரும் தலைவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இதை எடுத்து பேசுகிற தலைவர்கள் மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை கிடையாது. இவங்க இப்படிதான் பேசுவாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும். மதுவினால் பல இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள் என்று விஜயகாந்த் மனைவியும் சொல்வது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் அதை அவருடைய போராட்டத்தை சொல்லுங்கள். இப்போ அவர் நம்முடைய மதிப்பிற்குரிய முருகன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சொன்னது போல் என்ன நினைக்கிறாங்க, குடிக்க வேணாம், மதுவிலக்கு வேணும், சாராய கடைகள்லாம் மூடணுங்கிறது ஒரு பாப்புலர் மூவ், டிசைரபிள் பட் இம்ப்ராக்டிக்கல். ஆச்சா, இது சொல்ல வரேன். இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, இதை சொன்னால் மக்கள் மத்தியில் நம்மளுக்கு செல்வாக்கு வரும், ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன்,
இவங்க நடத்துகிற நாடகங்களெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இதில் வந்து இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அவர் விஜயகாந்த் என்ன நினைக்கிறாரு, இப்போ மதுவிலக்குன்னு சொன்னால் நமக்கு அந்த செல்வாக்கு நமக்கு வரும்னு அவர் சார் வீட்டு வாசல்லேருந்து குடிச்சா என்ன தப்புன்னு கேட்டவர் தானே சார் இவர். இப்போ நீங்கள் சொல்கிற தலைவர் மது அருந்தனால ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை மறந்துடுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே மது இருந்தால் தான் எனக்கு முடியும், லஞ்சு சாப்பிட்னா மது வேணும், நைட்டு மது வேணும்னு ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் தயவுசெய்து நீங்கள் மது மட்டும் கற்றுக்காதுங்க, வேறு எது பண்ணாலும் சொல்லலாம்ல. ஓஹோ, அது wise people learn from others experience, fools by their own. அது வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் கரெக்ட். பட் மதுவை வந்து ஒரு அரசு கொள்கையாக கொண்டு வந்தால் என்னென்ன தீமைகள் விளையும் என்பதை உலகமெங்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, மது அருந்துவதை பற்றி தனியாக ஒரு அறையில் என்னோட நண்பன் ஒருவன் பேசினால் நான் சொல்லுவாங்க, பாரு உனக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குதா, நீ வந்து குறையா ஒயின் சாப்பிட்டு குறையா பீர் சாப்பிட்டு ஒழுங்காக படுத்துங்கிற ஆளா, அல்லது நீ எப்போவுமே எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் பர்சனா, அப்படிலாம் நான் அட்வைஸ் பண்ணலாம். அதே கேள்வியை என்கிட்ட நீங்கள் சார் ஒரு கவர்மெண்ட் மதுவில் கொண்டு பற்றி என்ன இருக்குன்னா, தயவுசெய்து அது வேறு இது வேறு. இப்போ வந்து செக்கோஸ்லோவேக்கியாவில் செப்டம்பர் மாதம், இது அதான் லேட்டஸ்ட்டு சார், 2012 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு வருஷம் முடியும்னா அதே வருஷம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னென்னா 87 பேர் மீத்தேன் சாப்பிட்டு செத்து போனான். 87 பேரும் படித்தவன், பெரிய ஆள். அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, மதுவிலக்கு அமலுக்கு வந்தவுடன் கள்ளச்சாராயம் பெருகும், கள்ளச்சாராயம் என்பது உடல்நிலையை பாதிக்கும் அப்படிங்கிறது. வார்னிஸ் எடுத்து குடிப்பான். ஐயாட்ட கேளுங்க, காலேஜில் வந்து லேபரேட்டரியில் டெஸ்ட்டுக்கு வச்சுருக்கிறது அப்படி இப்படி புள்ள வச்சுக்குவாங்க கொஞ்சம். இது வேறு வழி கிடையாது. இது எங்கே நல்ல சிஸ்டம் உள்ள கண்ட்ரிகள்லையே. நான் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் ப்ரொவிஷனாக இருந்திருக்கேன். ஒவ்வொரு டாக்டரும் இவர் மது இருந்தாவிட்டால் இவர் உடல்நிலை பாதிக்கும்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு, அது சில அரசியல் கட்சி தலைவர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா கள்ளச்சாராயத்தின் மூலம் வர்ற பணம் இப்போ நின்று போச்சு. ஆமாம், இப்போ இங்கே தான் உங்களை கேட்குறேன் சார். இப்போ அவர் ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லுங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த மதுவிலக்கு என்கிற இந்த புதிய சப்ஜெக்ட் எடுத்தது வந்து ராமதாஸ் அவர்கள். நாங்கள் வந்து மது ஒழிக்கிறோன்றாங்க. அண்ட் இவர்கள் மாநாடு போட்ட இடத்துலெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் 110% இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ஆயுதத்தை அவர்கள் ராமதாஸும் அன்புமணியும் எடுத்தது காரணம் என்ன சார்? என்னை பொறுத்தவரையில் இந்த பூரண மதுவிலக்கு கொள்கைக்காக இன்றைக்கு நாங்கள் 30 ஆண்டு காலமாக குரல் கொடுக்கிறோம், 4 நூற்றாண்டு காலமாக இதற்கு நான் போராடி வருகிறேன் என்றெல்லாம் பேசுகின்ற இவர்களுக்கு எவருக்கும் என்னை பொறுத்தவரையில் தார்மீக உரிமையோ அப்படி பேசுவதற்கான அந்த தகுதியோ இவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். அதற்கு காரணம், இன்றைக்கு திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இதர கட்சிகள் இவங்க எல்லாமே இன்றைக்கி பேசுகிறாங்க. இவர்கள் எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விதத்தில் ஆட்சி அதிகாரத்தில், சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் பங்காற்றியவர்கள் தான். பங்காற்றுவர்கள் யாரும் கிடையாது, தேமுதிக உள்பட. இவர்கள் என்றைக்காவது இவர்கள் காங்கிரஸ், இந்த காந்தியத்தின் வழியில் நின்று நாங்கள் ஆட்சி செய்தோன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய முழுவதும் மதுவிலக்குக்காக என்றைக்காவது ஒரு சிறு துரும்பையாகி இவர்கள் கிள்ளி போட்டிருக்காங்களா? அதை குறித்து என்றைக்காச்சும் நாடாளுமன்றத்தில் இவங்க அதை குறித்து பேசியிருக்காங்களா? சரி, அந்த அடுத்தது பாரதிய ஜனதா சொல்கிறாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா பல மாநிலங்களில் ஆளுது, இந்தியாவை இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கு. அவர்கள் இதற்காக இன்றைக்கி தமிழிசை இவ்வளோ ஓங்கி குரல் கொடுக்குறாங்களே, அதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்திய முழுவதும் மதுவிலக்கை குறித்து நாங்கள் யோசிப்போம் அப்படின்ற கருத்தை என்றைக்காச்சும் டெல்லி நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கா? அமைச்சரவை கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. சரி, தன்னுடைய பேரனுக்கும் தன்னுடைய மகனுக்கும் சக்கர நாற்காலியில் சென்று டெல்லியிலே அமைச்சர் பதவி வேண்டும் என்று தேடி சென்று கேட்ட திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் என்றைக்காவது இது தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு சொல்றாரு, 10,000 குடும்பங்கள் சீரழிது, பெண்கள் தாலிகள் அறுக்கப்படுகின்றார்கள், மதுவினால் மிகப்பெரிய தீங்கு ஏற்பட்டு விட்டது, இதை நாங்கள் ஒழிக்காமல் விடமாட்டோம் என்று பேசுகின்ற நீங்கள், எனக்கு எந்த மந்திரி பதவி வேணாம், எந்த நல்ல இலாக்காவும் தேவையில்லை, எனக்கு இந்தியாவில் மதுவிலக்கு என்கிற இந்த கொள்கையை சோனியா அம்மையார் அவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தினாலே அதே போதும், கடைசி காலத்தில் நான் இந்த மக்களுக்கு செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற கருத்தை என்னைக்காச்சும் முன் வச்சிருக்காங்களா? இத்தாலி சேட்ட சோனியாவின் தலைமை நான் ஏற்பதா என்று வீரவசனம் பேசிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், பாபர் மசூதி மதவாதி இடிக்கப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா என்று பேசிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 2 கட்சியோடும் 11 ஆண்டு காலமாக தொடர்ந்து கூட்டணி வைத்து மந்திரி பதவிகளை அனுபவித்தார்கள். கேட்டு வாங்கினாங்க. இந்திய நாட்டில் அதிகமாக வருமானம் வரக்கூடிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்டு வாங்கினாங்க, நிலக்கரித்துறை அமைச்சரை கேட்டு வாங்கினாங்க.
ஏன் அப்படி கேட்டு வாங்கும்போது இல்லை இந்த ராமதாஸ் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வன்னீர் சங்க காலத்திலிருந்தே பூரண மதுவிலக்காக நான் தொடங்கி வருகிறேன், என்னுடைய கொள்கை பாரதிய ஜனதாவை நான் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி நான் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் இந்திய முழுவத மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், அப்போதான் நான் உங்களை ஆதரிப்பேன், உங்களோடு கூட்டணியில் சேருவேன் என்று என்றைக்காவது ஒரு கருத்து பேசி உண்டா? என்றைக்காவது அமைச்சரவை கூட்டத்தில் இவர்கள் வாய் திறந்து உண்டா? குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்றீங்களா? என்ன செயல் திட்டம் கொண்டு வந்தீங்க? குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மதுவிலக்காக அதனுடைய அஜெண்டாவில் இடம்பெற்றிருக்கிறதா? 11 ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றி விட்டு பதவி சுகத்தை அனுப்பிவிட்டு பல்லாயிரம் கோடிகளை அதன் மூலமாக சம்பாதித்து விட்டு இன்னைக்கு யாருக்காக பேசுறீங்க? இது யாரை ஏமாத்துற வேலை? இல்லை, இப்போது மதுவை பற்றி பேசுகிறாங்க. இவர் ஒன்றே பப்ளிக் ஸ்மோக்கிங்லாம் கூடாது, இந்த ஸ்மோக்கிங் ஆன்டி ஸ்மோக்கிங் அவேர்னஸை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கொண்டு வந்தாரு? பொது இடங்களில் பிடிக்கக்கூடாது ஒரு சட்டம். நான் கேட்குறேன், இதே அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர்கள் ஏன் இந்த சிகரெட் ஒழிப்புக்கு இன்னைக்கு மிகப்பெரிய புற்றுநோய்கள் 5000 வியாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கொடிய மதுவை விட ஒரு கொடியது இன்றைக்கு புகையிலை, பான்பரா, குட்கா இது போன்ற அந்த சிகரெட் பிடிக்கிறதால பீடி சிகரெட்டால வர்ற அந்த நோய்கள் இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கணக்கான, அவரே சொல்ற சுகாதாரத்துறை அமைச்சரா, இதை நாங்கள் அப்புறப்படுத்துவதற்கு, சிகிச்சை அளிப்பதற்கு, மருத்துவம் செய்வதற்கு பல லட்சக்கணக்கான கோடியை நாங்கள் இந்திய அரசு செலவு செய்கிறோம் சொல்றீங்கல்ல, தெரியுதுல உங்களுக்கு அதனால பாதிப்புன்னு. ஏன் அதை நீங்க பேன் பண்ணல? ஏன் நீங்க அதை தடை விதிக்கல? அதை குறித்து என்னைக்காச்சும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி இருக்கும்போது ஏஜென்சி எடுத்துக்காருன்னு இறக்கம் காட்டுறாங்க. ஆமா, இன்னைக்கு அவரு சொல்றாரு பீடி சிகரெட் குடிக்கிறதால யாரும் செத்து போக மாட்டான், அதனால யாரையும் போய் அடிக்க மாட்டான், உதைக்க மாட்டான். இது எவ்வளவு ஏமாற்ற வேலை? அதை உதைக்க மாட்டான், அடிக்க மாட்டான். ஆனா அதை குடிப்பவனை காட்டிலும் அந்த காற்றை சுவாசிப்பனுக்கு அதை விட 1000 மடங்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொல்கிற அறிவியல் பூர்வமான மருத்துவர்கள் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகில் நண்பர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? மருத்துவ உடல்கூறு ஆய்வு பண்ற மிகப்பெரிய எம்எஸ் டாக்டர்ஸ்கள் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு என்ன அவருடைய கருத்துக்கள் என்ன இதை பத்தி? ஆனா அதை எதை பற்றி அவர்களுக்கு எது சாதகமானதா இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வது, அவர்களுக்கு எது பாதகமாக இருப்பதோ அதை விட்டு விடுவது. இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இது மிகப்பெரிய ஒரு மோசடி நான் நினைக்கிறேன். காங்கிரஸுக்கோ பாரதிய ஜனதாக்கோ பாமகவுக்கோ இந்த பூரண மதுவிலக்கை பற்றி பேசுவதற்கான எந்தவித ஒரு அருகதையும் இல்லை. இல்லை, இப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் வச்சிருக்கிற பார்த்தாக்கா டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றது சிகரெட்டை தொடாத, அதை விட்டு ஃபர்ஸ்ட் இது அது ஒன்னை மட்டும் கொல்லல. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாரையும் ஒரே நிமிடம் சார், இந்த கட்சிகள் இந்த சிகரெட் கம்பெனி கிட்ட மதுபான ஆலை கிட்ட போய் பல கோடிகளை பேரம் பேசி மிரட்டி வாங்கியது உண்மையா இல்லையா? பொது இடத்துல இவங்க விவாதிக்க தயாரா? யாரையும் இன்னைக்கு விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க? நான் கூப்பிடுறேன். இந்த சிகரெட் பன்னாட்டு கம்பெனிகளை கொண்டு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய டீலர்ஷிப் வரையில் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பல மதுபான ஆலை அதிபர்களை போய் தனியாக பார்த்து எங்களுக்கு தேர்தலுக்கும் கட்சி வளர்ச்சிக்கும் கட்சி கட்டடம் வாங்குறதுக்கும் எங்களுக்கான நிதி கொடுங்கன்னு சொல்லி பல கோடிகளை வாங்கினாங்களா? அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? 90,000 தாலிகளை அறுக்கப்பட்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள் 2 லட்சம் பேர் இன்னைக்கு இறந்து போட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த எழுவுக்கு காரணமாக இருக்கிற மது ஆலை அதிபர்களிடத்திலும் சிகரெட் கம்பெனி இடத்திலும் பல கோடி ரூபாய் உதவி பெற்றாங்களா இல்லையா அவங்க? அப்பெல்லாம் எங்க போச்சு? அதாவது அதுல தான் உங்கள் கட்சியை சேர்ந்த 6 பேருக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வேறு விஷயம். எது வேறு விஷயம்? யாரு? கருணாநிதி பேட்டியில் சொல்றார். அது மதுவினால சீரழிது, இளைஞர்கள் சாவறா, மாணவர்கள் சாவறா, பல பெண்கள் தாலி அறுக்கப்படுறாங்க. அந்த தாலி அறுக்கிற அதை உற்பத்தி பண்ற மது ஆலைகளை நடத்துறது நீங்க. அப்புறம் அதை நீங்க ஃபர்ஸ்ட் மூடுங்க, முன்னுதாரணமா இருந்து காட்டுங்க. அதை அவங்க உற்பத்தி பண்ணுவாங்களா? அதை இன்னும் சொல்ல போனா டிஆர் பால உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார். நான் என்னுடைய சாராய ஆலையிலிருந்து, என்னுடைய உறவினர்கள் நடத்துகிற சாராய ஆலையிலிருந்து அதிமுக அரசாங்கம் மது அதிகமா விலைக்கு வாங்கல, மது அதிக பாட்டில பர்ச்சேஸ் பண்ணல, அதுக்கு உத்தரவுன்னு சொல்ல போறீங்கல்ல? முன்னாடி சொல்லிட்டாரே, எனக்கு அந்த மது ஆலைகளுக்கும் சம்பந்தமே இல்ல. இதை விட ஒரு நகைச்சுவை வேற எதுவுமே இல்ல. நீங்க ரொம்ப அவரை பத்தி தப்பா பேசுறீங்க. யாரை பத்தி? டிஆர் பாலு சார் என்ன பண்ணாரு? அவருடைய ஈக்விட்டியை அவர் ஒய்ஃப் பேருக்கோ பிரதர்லா பேருக்கோ மாத்திட்டாரு. இப்ப நீங்க சட்டப்படி அவருக்கு இந்த மது ஆலை சொந்தம் எப்படி சொல்ல முடியும்? அது இல்ல அவர் இன்னொன்னு சொல்றாரு, மது ஆலை எனக்கு சொந்தம் இல்லை, ஆனா மதுவிலக்கு வந்தா நான் மூடி விடுவாங்கிறாரு. மதுவிலக்கு வந்தால் மூடிக்குது என்ன சார்? இல்ல அது எனக்கு புரியல. அது அவருக்கு சொந்த ஆளு இல்ல, ஆனா மதுவிலக்கு வந்தா எதை போய் மூடுவார் அவரு? அப்ப மூடுற உரிமை ஏது? அது மட்டும் ஏது? அதான் நீங்க 2 பேருமே புரிஞ்சுக்கல, ரொம்ப பெரியவங்க. அதாவது அவருங்க சொந்தக்காரங்க பேர்ல மாத்திருக்காருல, அதை போய் இவர் ஒரு பூட்டு வச்சு பூட்டுவார் சார். இல்ல அதாவது இங்கதான் நீங்க மதுவிலக்கு கொண்டு வந்துருக்கீங்க. நான் இங்க தயாரிச்சு கர்நாடகாவுக்கு விற்கலாம், கேரளாவுக்கு விற்கலாம், ஆந்திராவுக்கு விற்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அங்க சாவர மனிதர்கள் இல்லையா? அவனுக்கு உடல்ல நோய் வராதா? அவன் குடும்பம் அழிஞ்சு போவாதா? அந்த பெண்கள் தாலி இருக்க அங்க எனக்கு ஓட்டு, அங்க இருக்க அவனா எனக்கு ஓட்டு போட போறான், எனக்கு தேர்தல் அவனா ஓட்டு போட போறான். இது முழுக்க இது அரசு விதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொல்லுங்க, இங்க இருந்து அங்க மது அறுப்பதற்கு அந்த ஸ்டேட்ல போய் பெர்மிட் வாங்கணும். அங்கெல்லாம் எப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு பணம் கொடுக்கணும், அது கொஞ்சம் நஷ்டம். இங்க மதுவிலக்கு இருந்ததுன்னா தான் அவங்க செழிக்க முடியும். என்ன செய்யறாங்கன்னா, இவங்க கூட சேர்ந்து நம்ம கத்துவோம், நம்ம எம்பி டிக்கெட் கிடைச்சா எம்பி ஆகிக்குவோம், ஆனா மதுவிலக்காது வர்றதாது வந்தாலும் லாபம் அடைவார்கள்.
இல்லை 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 என்ன ஒரு நிமிடம் என்னை பொறுத்தவரை நான் இதை எப்படி பார்க்குறேன் சார், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சட்ட போராட்டத்தின் மூலமாக, தன்னுடைய வாதத்திறமையின் மூலமாக, தன்னுடைய சட்டமன்ற நடவடிக்கையின் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு பேராதரவை பெற்ற ஒரு மாபெரும் ஒரு தலைவராக, தன்னிகரற்ற ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் விளங்குகிறார். இன்றைக்கு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை குறித்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாக இருக்கட்டும், ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையாளர் என்ற அறிவித்தல் இருக்கட்டும், அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அங்கே ஒரு தனித்தமிழ் அரசு உருவாக்குவதற்கு ஐநாவிடம் இந்திய அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று நேற்றைய கடிதத்தில் குறிப்பிட்டதிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த கட்சிகளுக்கான அரசியல் செய்வதற்கான இடத்தை, வாய்ப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கவில்லை. இன்னைக்கு முல்லை பெரியாரை குறித்து சொன்னாங்க, 142 அடி அணையை நீரை தேர்ப்பதற்கான உச்சநீதிமன்றத்தினுடைய வரலாற்று தீர்ப்பை பெற்று இன்றைக்கு அணையை உயர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசுடைய தொழில் பாதுகாப்பு படை வேண்டும் என்று பிரதமரை சந்தித்து நேரடியாக வற்புறுத்தி இன்றைக்கு அதையும் கொண்டு வந்து சாதிக்க போறாங்க. இன்னைக்கு காவேரினுடைய அரசியல் அந்த உத்தரவை இடம்பெற செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு கெயில் திட்டம் தமிழ்நாடு விவசாயிகளுடைய உணர்வுக்கு எதிரான திட்டம், அதை இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் அனுமதிக்க மாட்டேன் மறுத்திருக்கிறாங்க. தமிழுடைய கலை பண்பாட்டு ரீதியான இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி தான் நமக்கு நீதி கொடுப்பாரு, நீதி வழங்குவாரு. அவர் இன்னைக்கு நம்முடைய கிரிக்கெட் கிளப்ல வேட்டி கட்டிட்டு எங்க ஐயா பண்டுட்டியார் மாதிரி இன்னைக்கு வேட்டி கட்டி போனவன், நீ வேட்டி கட்டினவனா உனக்கு உள்ள இடம் கிடையாது, வெளியே போறான்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளும் போது அப்ப என்ன நடந்துச்சு? அதுக்காக மறுநாளே சட்டமன்றத்தை கூட்டி உடனடியாக சட்டம் ஏற்றி 2 ஆண்டுகள் தண்டனை. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், எந்த கிரிக்கெட் கிளப்பாக இருக்கலாம், நீங்க இங்க இது வேட்டி தமிழுடைய விட இது பண்பாட்டோட இதை நீ தடுக்க அதிகாரங்கள் சொல்லி சட்டமிட்டு இன்னைக்கு தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தமிழ் சமூகத்துடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளை, அது காவேரி, முல்லை பெரியால், கெயில், விவசாய திட்டங்கள், ஈழத்தமிழர் மீன்பிடி, இன்னைக்கு என்ன நேர்த்திய பிரதமருக்கு கொடுத்த 21 பக்க கடிதங்களில் இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட அம்சங்கள் தமிழ் சமூகத்தோட மீனவர் பிரச்சனை, மீனவர்கள் விடுதலை, படகுகள் விடுதலை, அவர்களுக்கான மீன்பிடி வாழ்வாதாரம் கட்சித்து மீட்கப்பட வேண்டும் என்று. ஆக தமிழ் சமூகத்துடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மக்களின் மனங்களுக்கு உணர்வளித்து அதை உடனடியாக இந்த மக்களுக்கு செய்து காட்டுகிற இடத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறார். இதை இவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, இதை அவர்கள் டைவர்ட் செய்யணும். இவர்கள் எதை கையில் எடுத்து, மது என்பது ஒரு தீமை ஏற்படக்கூடியது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஒற்றுக்கொள்கிறார், இந்த அரசும் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனா இன்னைக்கு இவங்க இந்த பிரச்சனை எதுக்கு இவ்வளவு புதகரமா ஆக்கி பேசணும் அப்படின்னா, வேற எந்த பிரச்சனையும் கொடுத்ததுக்கு பேசுவதற்கு இன்னைக்கு இடம் இல்லை. இலங்கையிலிருந்து வந்தவனுக்கு எங்க வைகோ சொல்லுவாங்க, இல்ல தோழமை அமைப்புகள் சொல்லுவாங்க, நானும் கூட்டமைப்புல நான் அவர் எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம். இன்னைக்கு அவரே பலமுறை சொல்லியிருக்கார், மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த தீர்க்கமான நடவடிக்கை மனதார பாராட்டுகிறேன். இன்னைக்கு பேரறிவாளர் முருகன் சாந்தன் விருதை பற்றி அரசியல் நடந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு டெல்லியில காந்திய கொலை வழக்கில் குற்றவாளி இருக்கப்பட்டவனுக்கு இன்றைக்கு நீங்க நீதி காட்டுகின்ற போது சென்னை உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் அமர்வை பார்த்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் குரலாக தமிழ்நாட்டுடைய வழக்கறிஞர் கேள்வி எழுப்புகிறார். ஆக எதுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க? ராமதாஸுக்கு அரசியல் பண்ண என்ன இடம் இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கு எந்த இடத்தையும் தராத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் இவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனை தமிழக, நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு, இது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே பாதிப்பு ஏற்படுகிறதா, மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா, இதனால் பெண்களுக்கு பாதிப்பு இருந்து சொன்னால் இதை ஆய்வு செய்வீங்கள். இதை படிப்படியாக இந்த கடைகளை மூடுவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ நாம் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் என்கிற கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்தோட விளைவு, அதை குறித்து பேசியோட விளைவுதான் கலைஞர் அவர்களுடைய 2 வரி அறிக்கை. திமுக தலைவர் பக்கமாக முரசொலியில் அறிக்கை எழுதுவர், கட்டுரை எழுதுவர். அன்றைக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்ட அடுத்த சில நிமிடங்களே 2 வரிகள், திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கிறார். என்ன காரணம்? என்ன 2 வரியில் அறிக்கை? இத்தனை ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்கார கலைஞர் 2 வரியில் அவர் முரசொலியிலேயே சரி அறிக்கையும் சரி விட்ட வரலாறு உண்டா? ஏன் விடுறாரு அவசரமா? என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்கள் பெண்களிடத்தில், இதற்கு மாணவர்களிடத்திலே ஒரு சீரழிவு இருக்கிறது. இந்த குழந்தை மது குடித்தது, சில கல்லூரி பெண்கள் மயங்கி வந்தது, இதை கருத்தில் கொண்டு இப்படி இருக்கிறதா, யதார்த்தம் இப்படி இருந்தால் இதை குறித்து நாம் இதை ஒழுங்கு செய்வதற்கு என்ன முயற்சி எடுக்கலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மனதில் உதித்ததை தெரிந்து கொண்டு, அதை குறித்து அம்மா அவர்கள் ஆய்வு செய்ய உத்தரவிட்டதை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, இவர்கள் மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக வாக்குகளையும் பெண்களிடத்தில் ஆதரவை பெறலாம் என்று போடுகிற ஒரு தவறான கணக்கை தவிர யார் உண்மையான மக்களுக்கு போராடுகிறார், யார் தமிழ் சமூகத்திற்கு போராடுகிறார், ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற தமிழுடைய நலனுக்காக இன்றைக்கு இந்திய அரசை எதிர்த்து போராடி கொண்டிருப்பது யார், அதற்கான உரிமைகளை பெற்றுத் தந்தது யார் என்பதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு தெரியும். மதுவிலக்கு அமுல்படுத்துவது பற்றி பரிசீலிக்கப்படும், முயற்சி மேற்கொள்ளப்படும். மதுவிலக்கு கொண்டு வர போறேன்னு அவர் சொல்லவே இல்லை, முடியாதுன்னு அவருக்கு தெரியும். சார், இதை விட இந்த வைகோங்கிறவர் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும், சரித்திரத்தில் நான் ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்படுவேன் என்றால் மதிமுக உருவாவதற்கு நான் என்ன செய்தேன் என்று 92-93 ஆண்டு 83 பிப்ரவரி 13 இவர் கள்ளத்தோணியில் போனதை உலகில் முதற்க சொன்ன பத்திரிகையாளர் என்ற பெருமை எனக்கு உண்டு. அக்டோபர் 3, 93 ஒரு ரகசிய தகவல் அடிப்படையில் இவர் கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்கு முன்பு பிப்ரவரி 21, 93 வைகோ அடுத்த மூகா என்று எழுதினேன். முதல்ல என்ன சொன்னார்? புலிகளோடு யார் தொடர்பு வைத்து கொண்டாலும் அவர்கள் என் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விட்டார். வீர வசனம் பேசுவதில் இவர் கில்லாடி. இவரோட 18 மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. திமுகவே ஆடி போச்சு. பார்த்தாங்க, அங்கே வாரிசு தான் அரசியல்,
புதுசாக ஒரு கட்சிக்கு போனால் ஒரு ஜனநாயக அமைப்பு இருக்குன்னு போன மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் மறுபடியும் திமுகவுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி 4 பேர் கூட அவர் கூட இல்லை. இவர் இன்னொரு கருணாநிதியாக ஒரு பொய் முகத்தை காட்டிக்கொண்டு வீரவசனம் பேசுகிறாரா? நீங்கள் விவரம் தெரிஞ்ச ஆள்னால இதை சொல்லிட்டீங்க. நான் கூட அப்போவே என் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்கும்போது. அப்புறம் வந்து கலைஞருடைய குடும்பத்துக்குள்ளேயே நம்ம பரவாயில்ல போலுக்க இவன் நம்மளை சாப்பிட்ருவான்னு நினைக்கிற மாதிரி காலடியில் உட்காந்துக்கிறது. கலைஞர் உட்காந்துருக்கும்போது தரையில் உட்காந்துருப்பார், ஃபோட்டோ வரும். அப்புறம் பேசும்போது இப்படி. அப்புறம் முரசொலி மாறன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த குடும்பத்தில் எல்லாரும் கூட தேம்பி அழுவார். என் அரசியல் வாழ்வை அழிக்க நினைக்கிறார் முரசொலி மாறன், என்னை ஒழிக்க நினைக்கிறார். அது உண்மை. ஏன்னா நீங்க எங்க குடும்பத்தை விட அதிகமா கலைஞர் மனத்தில் இடம் பிடிச்சிருவீங்களோன்னு அவங்க அழிக்க நினைப்பாங்களா இல்லையா சார்? இங்க நீங்க பொது வாழ்க்கைக்கு வரல சார், நீங்க வந்திருக்கிறது சுய வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க. அழகா சொன்னார் இவர். இவங்க எல்லாரும் பர்சனல் பிஸ்னஸா பாலிட்டிக்ஸா பண்றாங்க சார். அப்படி பண்ணும்போது இவரை நம்ம கட்டுப்படுத்தி கீழே இறக்கலன்னா குடும்பத்தில் இருக்கவனை விட இவருக்கு அதிக முக்கியத்துவம் தலைவர் கொடுத்துருவாருங்கிற சூழ்நிலை வரப்போ முரசொலி மாறன் இருக்கிறாரு. ஐயா தான் அதை சொல்லணும். இவர் தம்பி நல்லா பேசிட்டார். இவர் இது எந்த கட்சியில் இருக்கு? நான் என் குடும்பத்தார் யாரேனும் அரசியலில் இறக்கினாலோ அல்லது எம்பி ஆக்கினாலோ அமைச்சராக்கினாலோ முச்சந்தியில் நிறுத்தி என்னை சவுக்கால் அடித்து தூக்கில் மாட்டுங்கள்னு சொன்னவர் இவருக்கு தெரிஞ்ச தலைவர் சார். அப்படி சொன்னவர் இன்னைக்கு அவருடைய மகன் அன்புமணியை கொண்டு வரதோட மட்டுமல்ல, அவருடைய இன்னொரு உறவினர் மகனுடைய தன்ராஜி விழுப்புரத்துக்கு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் செத்து போன 21 குடும்பங்களை சேர்ந்த எவனுக்கும் அங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடையாது, ஒரு கவுன்சில் சீட்டு கிடையாது. ஆனா சொந்த அக்கா பையனுக்கு அங்க எம்பி சீட்டு, சொந்த மச்சா மோனுக்கு புதுச்சேரியினுடைய மாநில தலைவர் பாமக 4வது முறை எம்எல்ஏ, சொந்த சம்பந்தி உலகரட்சகனுக்கு காஞ்சிபுரத்தில் எம்எல்ஏ சீட்டு. இவங்க என்ன சார் அதிகாரி? இன்னைக்கு வைகோ இருக்கட்டும், நான் அவரை மதிக்கிறேன், அவர் தனிப்பட்ட ஒரு பேச்சாளர், சேர்ந்த நாடாளுமன்றவாதி, அதனால வேற. ஆனா அவர் இன்னைக்கு என்ன சொன்னாரு? நான் அவர் உள்ளிட்ட எல்லாரையும் கோரிக்கை வச்சோம், அரசுக்கு அம்மாவுக்கு என்ன கோரிக்கை வச்சோம்? அந்த அப்பாவி தமிழர்கள் 20 பேரை ஆந்திர அரசாங்கம் சுட்டு படுகொலை செஞ்சுட்டான், சுட்டு படுகொலை குடும்பத்துக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டோம், நிதி கொடுத்தாங்க. அடுத்து என்ன சொன்ன? அந்த 20 குடும்பமும் கஞ்சிக்கு வழி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல் குடிசையில் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு அவர் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள, குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு அரசு வேலை கொடுன்னு சொன்னோம். இன்னைக்கு கொடுத்துட்டாங்களா? 20 பேருக்கு உத்தரவு வழங்கிட்டாங்களா? அதுக்கு நன்றி சொல்லணும். இல்ல நேர்மையான நியாயமான அரசியல்வாதிகளாக இருந்தா இல்ல. ஆக என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய கவனத்திற்கு வரப்பட்ட உடனேயே அதை தீர ஆராய்ந்து அதனுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நியாயமான நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மனங்களுக்கு இது நியாயம், இதில் தர்மம் இருக்கிறது என்று சொன்னால் அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் நடைமுறைப்படுத்தி வருகின்ற மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இவர்கள் யாருக்கும் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் உருவாக்கி தரவில்லை. அதனுடைய இயலாமை, அதனுடைய ஆற்றாமை. இன்னைக்கு ராமதாஸ் போன்றவர்கள், இன்னைக்கு ராமதாஸ் என்ன அடிச்சுக்கிறார் தெரியுமா? நீ சசி பெருமாளுக்கு செத்து போன உடனே ஐயோ நம்மளை காலி பண்ணிட்டாங்க, பாமக நீங்க அவனை அங்க போவாதீங்கடா. நான் கேட்கிறேன், ஒரு பக்கம் கருணாநிதி என்ன கேட்கிறார்? எங்களுடைய அதிமுகவும் கூட்டணி வச்ச போது நீ என்னைக்காவது மது விலக்கை பற்றி பேசினியா அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் கேட்குறேன் ஒன்னே ஒன்று சார், மது விலக்கை பற்றி இன்னைக்கு விஜயகாந்த் மனைவி பேசுகிறாங்களே. இந்திய நாட்டுடைய முதல் குடிமகனாக இருந்த மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் இறந்து விட்டார். அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. பாரத பிரதமர், 3 மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டுடைய அமைச்சர் அனுப்பப்பட்ட 7 அமைச்சர் பெருமக்கள், பல மாநிலங்களுடைய கவர்னர்கள், இந்திய நாட்டுடைய முப்படை தளபதிகள் எல்லாம் எழுந்து நின்று அகவணக்கம் சொல்லி மரியாதை செலுத்துகிறான் அந்த நல்லுடலக்கத்திற்கு. ஆனால் பூரண மதுவிலக்கை பற்றி பேசுகிற திரு விஜயகாந்த் அவர்கள் இவர் முழு மனிதராக அங்கு சென்றாரா? இவர் எதோடு அங்கு சென்றாரு? அங்க போயிட்டு அனைத்து தலைவர்களும் எழுந்து நிற்கிறார்கள். இவர் உள்ளே இருந்த இன்னொரு சக்தி இவரை எழுந்து நிற்க விடாமல் தடுத்து அங்கேயே அவர் தூங்கி விழுந்து அனைத்து பத்திரிகைகளும் புகைப்படத்தோடு வந்திருக்கிறார். இதை விட மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி ஒரு தலைவர் இந்த தமிழ் சமூகத்திற்கான மிகப்பெரிய மாபெரும் அவமானத்தை தேடித்திருக்கிறார். ஒரு சுயநினைவு அற்றவரை கொண்டு வந்து ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரை உட்கார வைத்து, பிரதமருக்கு முதலமைச்சர் உட்கார வைத்து இப்படி அவமானப்படுத்துகிறார். இந்த அவமான நிலை இந்த தமிழ் சமூகத்தை வந்து சேரும். மதுவிலக்கை விட இன்னொரு அரசியல் நான் பார்க்கிறேன். இப்போ திருமாவளவனுக்கும் ராமதாஸும் தான் பரம வைரிகள். இப்போ திருமாவளவனுக்கு எப்படியாவது பாமகவை வீழ்த்தினுன்றது அவருடைய நோக்கம். இப்போ விஜயகாந்த் முன்னிறுத்தி நடத்தினால் அது வைகோவால் ஜீரணிக்க முடியாது. அன்புமணி ராமதாஸ் முதல்வர் என்றாலும் வைகோவால் 22 வருஷம் கட்சி நடத்தி இன்னும் ஒரு என்ட்ரி கூட கொடுக்க முடியாமல் சட்டமன்றத்தில் தவித்து கொண்டிருக்கிற வைகோவுக்கு இப்போ ஒரு ஆயுதம் தேவை. 2006 கலிங்கப்பட்டியில் கடை இருக்குது. அது வரைக்கும் இவருக்கு தெரியல. சசி பெருமாள் போராட்டம் நடத்தணும்னா வீட்டில் இருக்கிற 99 வயசு தாயாரை கொண்டு அங்கே நிறுத்துறார். 2 விஷயம் பார்க்கணும். திருமாவளவனும் வைகோவும் சேர்ந்த சூழ்ச்சி ஒன்று. அண்டு இன்னொன்று, கலகக்காரர்கள் எதை உடைத்தார்கள்? மது பாட்டில்களை தானே உடைத்தார்கள். ரைட்டு, நீங்கள் உடைங்க. அந்த டாஸ்மாக் கடையில் போய் ஒரு 100 பாட்டில் காசு கொடுத்து வாங்கி உடைங்க. பச்சைபாஸ் காலேஜ் இன்சிடென்ட்ல ஒரு இளைஞன் 2 பாட்டில் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறான்.
ரெக்கார்ட்லேயே வந்திருக்கு. 18,000 ரூபாய் திருடி இருக்கான். ஒரு கடை, அரசாங்க கடையின் பாட்டிலை உடைப்பது, பாட்டில்களைத்தானே உடைப்பார் என்று திருமாவளவன் வசனம். திருமாவளவன் வைகோவின் அரசியல் பின்னணி என்ன? திருமாவளவனும் இன்னைக்கு மதுவிலக்கு வேணுங்கிறாரு, ராம்தாஸும் மதுவிலக்கு வேணுங்கிறாரு. மக்கள் மத்தியில் அது ஒன்றும் எடுபடாதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு முயற்சி அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னா, திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு மாற்று சக்தி உருவாக்கணும்னு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி ஏற்பாடு பண்ணி, அதில் திருமாவளவன், ஒரு வைகோ இவங்களெல்லாம் சேர்த்து, முஸ்லீம் லீக் இவங்களெல்லாம் சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது அவங்க அதை திருமாவளவன் எப்படி நினைக்கிறாருன்னா, இப்போ இந்த பாட்டாளி கட்சி இவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதை தீர்த்து கட்டுறதுக்கு அது பயன்படும்னு அவர் நினைக்கிறாரு. மாற்றம், ஆமாம், முன்னேற்றம், மாற்றம், ஏமாற்றம், தடுமாற்றம் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆக அவங்க அப்படி ஒரு 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 அமைப்பை உருவாக்கி அதை மக்கள் மத்தியில் நாங்கள் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த மதுவிலக்கை எடுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஆங்கிள். அதாவது பொலிட்டிக்கலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ், டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் மாற்றாக ஒரு ஆல்டர்னேட்டிவை நாம் உருவாக்கணுங்கிறத வச்சு தான் இப்போ வைகோவை அது இதெல்லாம் சேர்த்து அது ஒரு முயற்சி நடக்குது. இன்னொன்று சொன்னீங்க, கடையில் அடிக்கிறாங்கன்னு. நீங்கள் சொல்லும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, பெரியார் பிள்ளையார் சிலையை உடைச்சார். அப்போ கேஸ் எல்லாம் கூட போட்டாங்க. அவர் சொன்னார், நான் தான் என் பிள்ளையார் சிலை நான் செஞ்சு உடைச்சா உனக்கு என்னடான்னு கேட்டேன். அவர் நம்ம கோயிலில் இருக்கிற பிள்ளையார் எடுத்து உடைச்ச, அவரே ஒரு பிள்ளையாரை செஞ்சு அந்த பிள்ளையார் உடைச்சார். அந்த மாதிரி நீ பாட்டில் உடைக்கிறதுல நீ வாங்கி போய் உடைச்சா பரவாயில்ல, எவனாவது வாங்குற பாட்டில் போய் உடைச்சான்னா நீயே வாங்கி உடைச்சின்னா அதில் அர்த்தம் இருக்குது. அது வன்முறை இல்லை. யாராவது வாங்குறதுலையோ, கடைங்கிறது அரசாங்க சொத்து, அது மது கடையாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. அதில் என்ன இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போச்சு. தலைமை நீதிபதி சொன்னார், நானே அதை தொலைக்காட்சியில் பார்த்தேன், இவங்க போய் எப்படி அந்த கடைகளை அடிக்கலாம், உடைக்கலாம், நான் இது அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே சொன்னார் அதை பார்த்துட்டு. ஆக இவங்க எல்லாம் சத்தியாகிரகிகள், வன்முறை. அவர் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்களே போராடுங்கள், புலியை பார்த்து போன சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தம் என்பது அது ஒரு மகத்தான போராட்டம். அதை பார்த்துக்கிட்டு இதிலெல்லாம் ஒன்றும் எடுப்படாதுங்க. அதோடு மட்டும் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு மகத்தான போராட்டம். அதே மாதிரி தமிழீழத்தில் மண்ணில் மிகப்பெரிய மாபெரும் மனித படுகொலை நடந்தபோது 1.5 லட்சம் தமிழர்களை அங்கே கொன்று குவித்த போது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர், அனைத்து கலைக்கல்லூரி மாணவர்கள், பாலிடெக்னிக், ஐடிஐ பள்ளிகள் முதற்கொண்டு அனைத்து மாணவர்களும் தன்னெழுச்சியாக தானாக வீதிக்கு போராடினார்கள். அன்றைக்கு போராடிய சிறையில் கொண்டு போய் போட்டது யாரு? திமுக தலைவர் தானே, திமுக அரசு தானே. அன்னைக்கு துணை முதலமைச்சர் தானே திரு ஸ்டாலின் அவர்கள். எல்லா கல்லூரியும் மூடனது யாரு? முத்துக்குமாரனை இறுதி உருவத்தை தடுத்து அங்கே கடைகள் அடைக்க சொன்னது யாரு? என்னைக்காச்சும் அந்த அன்றைக்கு போராடி கைதான எந்த மாணவர்களையாச்சும் திரு ஸ்டாலின் போன்ற சிறையில் சந்திச்சாரா? கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக அந்த திமுக ஆட்சியில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரதம் இருந்தாங்க? என்றைக்காச்சும் போய் ரோட்ல உட்கார்ந்தாரா? இது எல்லாருக்கும் தெரியுதுங்க, இது மக்களுக்கு நிதர்சனம். இல்லங்க, ஒரு பெரிய மாற்றம் நடந்து அந்த போராட்டம் அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் இருந்து வீதிக்கு போராடினாங்க. ஆனா இன்னைக்கு போராடுவர்கள் என்பது நீங்க பாருங்க, அந்த எல்லா பேனர்லையும் தெரியும். AISFI என்ன, ஆல் இந்தியா அந்த ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன், அது CPI, இது அதே மாதிரி SFI CPM, இது இன்னொன்று இப்போ நேற்றுக்கு இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறது புரட்சிகார இளைஞர் முன்னணி, புரட்சிகார மாணவர் முன்னணி. அது ஒரு அரசியல் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு. ஆக தமிழ்நாட்டில் இந்த மதுவுக்காக போராடுகிற என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியினோடு அவருடைய மாணவருடைய தலைவர்களை அழைத்து, அவர்கள் அவருடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கிற மாணவர்களை அழைத்து அந்த பேனரோட அவங்க தெளிவாக செய்கிறாங்க. இதை போய் ஒரு மாணவர் போராட்டம், ஒட்டுமொத்த நீங்கள் ஈழ போராட்டத்தில் நடந்த மாணவர் போராட்டத்தையும் இந்திய எதிர்ப்பில் நடந்த மாணவர் போராட்டத்தோடையும் ஒப்பிட்டு பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சேலத்தில் ஒரு டாஸ்மாக் கடை மேலே வெடிகுண்டு வீசுகிறாங்க. அங்கே இருந்த ஊழியர் இறந்து போகிறார். எனக்கு வருத்தம் என்னவென்றால், ஊடகத்தில் என்ன விவாதம் நடக்கிறது என்றால், ராத்திரி அந்த டாஸ்மாக் கடையில் அந்த ஊழியர் எப்படி படுத்து தூங்கலாம்? இந்த சேலம் சம்பவத்தை பற்றி சொல்லுங்க சார். இதே நிகழ்வுகள் ஆரம்ப காலத்தில் நடக்கும்போது லா அண்ட் ஆர்டரு அப்போல்லாம் இப்போ மாதிரி கிடையாது. கவர்மெண்ட்டு ஐயாவுக்கு தெரியும், 1965லலாம் 62 63லலாம் கம்ப்ளீட்டாக ஆஃபீஸர்ஸ் தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க.
மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே போகாது. இப்போ முறைகள் மாறுது, இல்லை இந்தியா பூரா மாறிடுச்சு. அப்போ வந்து கிளியர், உடனே டேக் ஆக்ஷன் ஆஸ் பர் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட இல்லாமல் அடித்து கலைச்சிருவாங்க. ஆனால் இப்போ வன்முறை டிவியிலே பார்க்குறோம். இப்போ அந்த இதில் வந்து பச்சைப்பா மாணவர்கள் வந்து அது பண்ணும்போது நான் ஃபுல்லாக பார்த்தேன் சார். அதை அந்த போலீஸார்கள் அடித்தது வந்து 2வது நிகழ்ந்தது. ஆனால் அந்த போலீஸ்காரங்களை இவங்க அடித்தது, கல்லை தூக்கி எரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பெண் பிள்ளைகள் கல் அடித்து இந்த பெண் போலீஸ் மேலே ஏறிறாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் சேலத்தில் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, போராட்டம் நடக்கும்போது நீங்கள் பாதிக்க முடியாதபடி கதவை மூடிங்க, ஆனால் நமது பணத்தையும் பாட்டுகளையும் பாதுகாத்துங்கன்னு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவன் உள்ளே இருந்துக்கிறான். அவனால் அப்புறம் வெளியே வர முடியல. அதாவது அலுவல் நேரம் முடிந்த பின்பும் வெளியே வர முடியல. வெளியே நின்று கலாட்டா பண்ணுறாங்க. மனசார சொல்கிறேன் சார், அந்த கலாட்டா பண்ணுறவங்க ஏதாவது கதவு உடையாதான் 2 பாட்டில் எடுக்கலாமா? அவர்கள் மாணவர்கள் அல்ல, மாணவர்கள் இல்லை, தெருவில் போகிறவங்க மாணவர்கள் மாதிரி உடை அடைந்தவர்கள். அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜெயிலில் இருக்கிறது 2 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸு. ஆமாம், இந்த வன்முறை கும்பலில் ஈடுபட்ட, இந்த வன்முறையை செலுத்தியவர்கள், வன்முறை செய்தவர்கள் யாரும் எனக்கு தெரிந்து மாணவர்கள் இல்லை. காரணம், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 150 அமைப்புக்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், மாணவர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து தமிழர் வாடுரிமை என்கிற ஒரு கூட்டமைப்பை நான் நடத்தி வருகிறேன். அதில் எல்லாருமே பங்காற்றுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவர் அமைப்புகளும் எங்களுடைய கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக ஈழத்தமிழருடைய உரிமைக்காக, பாலச்சந்திரனுடைய படுகொலை குறித்து பாலச்சந்திரனுடைய மாணவர் இயக்கம், அதேமாதிரி தமிழ் விடுதலைக்கான மாணவர் கூட்டு இயக்கம், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கல்லூரி மாணவர்கள் எல்லாம். ஆனால் அவர்கள் போய் எங்கேயோ பாட்டில் உடைச்சாங்க, இல்லை உயிரோடு இருக்கிற அரசு ஊழியரை கொளுத்தி அங்கே தீயிட்டு கொளுத்துனாங்க அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. இது மாணவர் என்கிற போர்வையில் சில சமூக விரோதிகள் செய்த ஒரு மிகப்பெரிய மகாபாதக செயல். கரெக்ட். இப்போது தஞ்சையில் ஒரு கல்லூரி, அரசு கல்லூரி வாசல் மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்கன்னு ஒரு ஊடகத்தில் போடுறாங்க. நான் அந்த கல்லூரி முதல்வரிடம் பேசணும், இல்லை சார், இப்போ என்ன சொல்லிட்டோன்னா, ஒன்று காலேஜுக்கு லீவ் விட்டுறோம், இல்லைன்னா கல்லூரி வாசலில் மாணவர்கள் நிற்கக்கூடாதுன்றோம். மாணவர்கள் நிற்கும்பொழுது ஒரு கூட்டம் அங்கே வருகிறது, கூடவே ஒரு கேமராமேன் வரான். இந்த கல்லூரி மாணவர்கள்ன்ற பேரில் கடையை அடைச்சி உடைக்கிறாங்க. நாங்கள் இப்போ என்ன சொல்லிட்டோம், எங்கள் ஸ்டாஃபை போட்டு வாசலில் நிற்காதீங்க, உள்ளே வந்துருங்கன்றோம். ஏன்னா உங்கள் போர்வையில் சமூக விரோதிகள் நுழைகிறார்கள். கரெக்டாக சொன்னீங்க. இளங்கோவன் வந்து இப்போ சொல்கிறார், அவரும் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் போய் கேட்டால் அவருடைய கதை, அதுக்கு ஒரு தனி கதையை எழுதலாம். இளங்கோவன் வந்து சொல்கிறார் மதுவில் கொண்டு வரணும்னு, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க கொண்டுறன்னு. இப்போ கருணாநிதி என்ன சொல்லி கொண்டு வந்தார், என் 3 பக்கமும் நெருப்பு எரிகிறது, நான் கற்பூரம் போல இருக்கிறேன்றார். சட்டமன்றத்தில் நான் பூரண மதுவிலக்கு குறித்து பேசிய போது கலைஞர் சொன்ன வார்த்தை, கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு வளையத்திற்குள் தமிழகம் கொளுத்தப்படாத கற்பூரம். கொளுத்தப்படாத கற்பூரம் தமிழகம். ரைட்டு சார். இன்னைக்கு மதுவில் கொண்டுட்டோம். கடலூர் பார்டர் தாண்டினா பாண்டிச்சேரியில் இருக்குது. என்னை சுற்றி இருக்கிற மாநிலங்களில் மது யாரும் விற்கக்கூடாது, பாண்டிச்சேரியில் போராட்டம் நடத்துவாங்களா? சரி, இப்படி போனால் எனக்கு கர்நாடகா ரொம்ப ஈஸி. இளங்கோவன் சித்தராமையாட்ட போய் போராட்டம் நடத்துவாரா, இல்லை பாஜக ஆளுகிற மாநிலங்களில் மது இருக்க அதை எதிர்த்து தமிழிசை போராடுவாரா? இளங்கோவன் இப்பத்திய காங்கிரஸ்காரரு இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது இதை கேட்டாங்க. இந்த மாதிரி புரகபீஷன் ஏன் கொண்டு வரக்கூடாது, இந்தியா முழுவதும் நீங்கள் அதுக்கு அவங்க வந்து எமர்ஜென்சி எல்லாம் வந்த பொழுது கூட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, புரகபீஷன் வந்து சக்ஸஸ் ஆகாது, டெம்பரன்ஸ், அதாவது மது வந்து மிதமாக கையாளத்தான் நம்ம பழக்கணுமே ஒழிய அதை வந்து பேன் பண்ணோம்னா, தடை செய்தோம்னா அதன் மூலம் கலாச்சாரம் ஏமாற்றுறது எல்லாம் சமூக குற்றங்கள் எல்லாம் வருமே ஒழிய நீங்கள் குடிக்கிறவன் நீங்கள் இந்த கடை இல்லைன்னா இன்னொரு கலாச்சாராய கடை அல்லது வார்னிஷ் எதுக்கு எங்கே குடிக்கணும்னு ஆரம்பித்தாங்கன்னா எங்கே வேணாலும் குடிச்சிடுவான். ஆகவே புரகபிஷன் வில் நாட் பி அ சக்ஸஸ். டெம்பரன்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க இந்திரா காந்தியை. அது எங்கே தெரியும் இவருக்கு? ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து நாங்கள் இது ஒரு பெரிய விவாதமாக பண்ணோம். ஹைவேஸில் உள்ள கடைகளை ஆட்டிட்டா லாரி ஓட்டுவர்களும் டாக்ஸி ஓட்டுவர்களும் பஸ் ஓட்டுவர்கள் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹைவேஸில் கடை இல்லையா, ஐயா தெரியாமல் போச்சுன்னு ஒரு பேக்கில் 7 பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏற போகிறான் அதே டிரைவர். நீங்கள் மதுவிலக்கு என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத தலைவர்கள் பேசுகிறார்கள் என்பதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் அழகாக சொன்னீங்க. இப்போ பாண்டிச்சேரியில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கான், ஐயையோ நல்ல வேலை இப்போ வந்துடுச்சுன்னா கோடீஸ்வரர். அந்த மாநிலத்தில் வேறு எந்த பொருளாதார நடவடிக்கையும் இல்லாமல் மது உற்பத்தி ஆலைகள் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் மது உற்பத்தி ஆரம்பித்து பார்டரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு சவுத் ஆர்காடு, நான் அங்கே அந்த பக்கம் வேலை செஞ்சவன். அப்படி எங்கே போகிறேன்னா
சாப்பிட்டுட்டு ஈவினிங் அங்கே வந்துருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே நான் ட்ரிங்க் சாப்பிட்டு அப்படி போயிடலாம் சார் வீட்டுக்கு. ரொம்ப மோசமாக போயிடும். பொருளாதார பாதிப்பு. அப்புறம் கடத்தல். தமிழ்நாட்டுக்குன்னே தனியாக சில மது விதைகளை செய்வாங்க, அது பூரா அங்கே வந்துடும். அப்புறம் கடத்தல், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இது தெரிந்து பாதிக்கப்பட்டு ஐயெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தவங்க அவங்க ஊர் அந்த பக்கம். அதாவது இது பாதிப்பு உச்சக்கட்டத்துக்கு போய் அங்கே போனால் கன்னியாகுமரி பக்கம், இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கம், இதெல்லாம் போய் இந்த பாதிப்பை பின்னோக்கி போய் கணக்கே போட்டோம். நாங்கள் கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணோம். பேர்பட்ட ஆப்ரஹாம் லிங்கனே சொல்லிட்டாரு, இதெல்லாம் நடக்கிற விஷயம்ல வேறு ஏதாவது பேசுங்கட்டார். அவர் ப்ரொஃபஸர் சண்டே நான் எழுதியிருந்தேன் நான் பாதிரியாரை பற்றி. அவர் வந்து நரகத்தில் இனிமேல் ஆளே இருக்க மாட்டான், மதுவிலக்கு வந்து விட்டால் எல்லோரும் நல்லவர்களாகி கொலை கொள்ளைகள் எதுவும் நடக்காது, திருட்டு நடக்காது, பாவம் செய்ய மாட்டார்கள் மக்கள். ஸோ நரகம் வந்து வேக்கண்ட் ஆயிருமா, அதை வாடகைக்கு விட்டுருவோன்னு ஒரு பேசினார் சர்ச்சில். அதே ஆள் 6 வருஷம் கழிச்சு இப்போ நரகத்தில் நிறைய ஆள் இடம் இல்லாமல் போயிடுச்சு, தயவுசெய்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னு அமெரிக்காவில் பேசினார் அதே ஆள். அனுபவ ரீதியானது. இது தெரியாமல் ஒன்றும் இவங்க பண்ணலை. இவர் அழகா சொன்ன மாதிரி இவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிந்த பின்பும் இதை நாம் ஓட்டு வங்கி அரசியலாக கொண்டு போய் பெண்கள் மத்தியில் வாக்களிப்ப வந்து தப்பாக நினைக்கிறாங்க. ஐயா சொன்னபடி அப்படிலாம் மக்கள் நம்மளோட நல்லா தெளிவாக இருக்காங்க. இதனால் வந்து இவங்களுக்கு பெரிய மக்கள் நன்மைக்காக அவங்க பேசலை, வேறு சப்ஜெக்ட் இல்லைங்கனால பேசுகிறாங்கங்கிறது தான் உண்மை. வைகோ வீட்டில் யாரும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இல்லையா? ராமதாஸ் வீட்டில் அப்படி யாரும் இல்லையா? இளங்கோவன் வீட்டில் இல்லையா? நான் கேட்குறேன் சார், இந்த தலைவர்கள் வீட்டு பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளோ பேரன்களோ கல்லூரி மாணவர்களை வீதியில் நிறுத்தி மற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டு மாதிரி போராட்டம் நடத்த சொன்னால் தைரியம் இருக்கா சார் உங்களுக்கு? நீங்கள் நல்ல ஒரு சிறந்த பத்திரிகையாளர். அது பாயிண்ட் மறந்துட்டீங்க. நாம் இதை முன்னாடி என்ன சொன்னோம், தமிழ் இல்லாமல் எதுவும் இல்லை, எல்கேஜியில் தமிழ் இல்லையா என்று பேசுகிற தலைவர் வீட்டில் அவங்க பேரங்க பூரா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கானேன்னு பேசியிருக்கோமே. ஆமாம், அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்து வெளிநாடுகளில் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படிப்பார்கள், ரொம்ப விலை உயர்ந்த இதில் தான் படிப்பாங்க. அவர்கள் சொல்கிற மாணவர்கள் தன் உயிரை தியாகம் பண்ணி மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைப்பவர்கள்ங்கிறவங்க ஏழைகள், ஏழை மாணவர்கள், ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க. அப்பவும் அவங்க தான், இப்பவும் அவங்க தான். மாணவர்களை தூண்டி விடுவோம், எங்கள் மாணவர்கள் வெளியே வர மாட்டார்கள். இப்போது நட்சத்திர ஹோட்டல் பார்களில் இந்த அரசியல் தலைவர்கள் வீட்டு வாரிசுகள் எல்லாம் எப்படி கேளிக்கையில் இருக்கிறார்கள் என்று புகைப்படங்கள் வாட்ஸ்அப்பிலும் அதிமுக அதிகாரப்பூர்வ நாளேடுகளிலுமே அந்த படம் வந்தாச்சு. இவர்கள் எடுக்கிற படத்துக்கு முன்னெல்லாம் படத்துக்கு வந்து நல்ல டைட்டில்லாம் வைப்பாங்க, ஆலயமணின்னு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், பஞ்சவர்ண கிளின்னு இருக்கும். ஒரு படம் எடுத்தார் அழகிரி பையன், வாக் வாட்டர்னு ஏதோ ஒரு படம் ஒன்று. அதாவது இவர் 6 லைசன்ஸை கொடுத்தாரு திமுக தலைவர். போன பீரியடில் முதலமைச்சராக இருந்தபோது இவர் 3 படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதினார். அந்த 3 படங்களை தயாரித்தது யார்? எதற்காக அவர் தயாரித்தார்? SNJன்னு ஒரு டிஸ்டிலரிஸ்க்கு பணம் கொடுத்த பிறகு அவர் தயாரிக்கப்பட்ட படங்கள் தானே இவர் எழுதினார் இல்லையா? இவங்களுடைய மதுபான ஆலைகளை மூடச் சொல்வீர்களானாக்கா அது நடந்து போன விஷயம் என்று சொல்கிறாரே, இது எந்த வகையில் சரி? புரியல அவர் சொல்றது. அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு நல்லா செட்டில் ஆயிருக்காங்க, இனிமேலும் வராம பாத்துங்கிறாரு. ஓ என்ன சார் நீங்க பிசினஸ் கட்டுறாம இருக்கிற அவர் நல்லா இருக்காரு, நீ என்ன ரொம்ப பொறாமையில பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவரு. இப்ப அது நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. நீங்க மது அருந்துகிறவர்கள் என் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு பண்றீங்களான்னு ஒன்று கேட்டோம் ட்விட்டர்ல, பதிலே வரல. அடுத்தால என்ன சொன்னோம், நீங்க நடத்துற மீட்டிங்களுக்கு உங்க மகாநாடுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் திறதை பார்க்குறீங்களா? நான் எந்த கட்சின்னு சொல்ல, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அப்போ அந்த லாரியில் வர்றவனுக்கு ஆளுக்கு ஒரு குவாட்டரும் ஆளுக்கு ஒரு பிரியாணி இப்போ கொடுக்குறீங்களா இல்லையா? இதை சொல்லிட்டு நீங்கள் வந்து மது விலக்கை பற்றி பேசுங்கிறானா. இப்பொழுது இந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் இருக்கிற தர்ம சங்கடம், இப்போ ஸ்டாலின் வேற ஊராக போகிறார், கன்னியாகுமரியிலேருந்து காஞ்சிபுரம் வரப்போகிறார், 6-7 முதல்வர்கள் இருக்காங்க. இவர்களை வைத்து கொண்டு கருணாநிதியை இனிமேல் யாரும் நம்புறதுக்கு இல்லை, அவருக்கு அந்த பயம் வந்தாச்சு. இந்த 2016க்கான இந்த கேலி கூத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அதான் நான் சொன்னேன். அவர் திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போய் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகளே அனைவரும் வாருங்கள், அதிமுகவை வீழ்த்துவதற்கு தான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு கூவி வைத்தார். ஒரே ஒரு நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்ட மாரி ஒரே ஒரு லெட்டர் பேர்டு கட்சி கூட போய் நிற்க தயாராக இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சி இன்றைக்கு கலகலத்து போய் இருக்கிறது. நாங்கள் சொல்ல சார், திமுக தலைவர் திரு கலைஞர் கருணாநிதியுடைய அன்பு மகன் மூக்க அழகிரி சொன்னார், இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை, இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கின்றதெல்லாம் பகல் கனவு. இது நானா சொன்னேன்?
சொன்னது திமுகவுடைய தலைவர் கலைஞருடைய அன்பு மகன். ஆக கலைஞருடைய அன்பு மகனுக்கே திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இனி எதிர்காலம் இல்லைன்னு தெரிஞ்ச போது அப்புறம் அதை நம்பி மற்ற கட்சி யாரு கூட போவாங்க? மற்ற கட்சி யார் அவருடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருப்பாங்க? ஸ்டாலினும் திரு இளங்கோவனும் ஒரே மேடையில் சந்திக்கிறாங்க, ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் இவர் போய் வெளியே ஏறி சொல்றாரு, நான் காங்கிரஸ் கூட்டணி வைப்பு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. இல்ல இரட்டை குழல் துப்பாக்கிகளை போல நாங்கள் சொல்லிட்டு அடுத்த நிமிடம் அதை மறுக்கிறாரு. அதே மாதிரி வைகோ ராமதாஸ் திருமணத்துக்கு போறாங்க. வைகோ எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் போய் வைகோ நான் ஒரு காலத்துலயும் அவரோட கூட்டணி வரல நான் சொல்லலன்றாரு. மறுநாள் ராமதாஸ் போய் தனியா ஏமாவும் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? ஆனா இப்போ ஸ்டாலின் அப்பவே ஒன்று சொல்லிட்டாரு, நாங்கள் யாரையும் வெத்தலை பாக்க வைத்து. அது இப்ப சொல்லியிருக்கிறாரு, அது இப்ப நேற்றுக்கு முதல் நாள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன? அது எல்லா இடத்திலையும் அவர்கள் முயற்சி செய்தார்கள். திருப்பி அவர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திய போது கூட பல தலைவர்கள் வீட்டுக்கு இவங்களாம் ஏறி போய் அழைப்பு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எந்த கட்சியும் திமுகவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அணிசேர தயாராக இல்லை என்ற பிறகு இதை ஒரு ஆயுதமா இன்னைக்கு திமுக கையில் எடுக்கிறாங்க. சார் 2016 நோக்கி போகும்போது இந்த மற்ற கட்சிகள் அடிக்கிற இந்த கூத்தை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். இவங்க 4 முதல்வர் வேட்பாளர்கள் நின்று தயவு செய்து தனித்தனியாக அவங்களே போட்டு வந்தால் நம்ம மாநிலத்துக்கு ஒரு சுபீட்சமான எதிர்காலம் நிச்சயமாக அதிமுக ஜெயித்து ஒரு நிலையான ஆட்சி வரும் என்று நான் நம்புகிறேன். இப்போ ஒவ்வொரு கட்சியும் தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. 2016 எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு மதுவிலக்கை நாங்கள் அமுல்படுத்துவோம், ஆட்சிக்கு வந்தால் அமுல்படுத்துவதை பரிசீலிப்போம்னு ஏன் சொல்கிறாருன்னா, அதனால் இவங்க கூட்டு சேர்றது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி மதுவிலக்கு வேண்டும் என்று போராடுகின்ற உதிரி கட்சிகள் தன்னோட எங்கே சேராமல் போவதற்கு ஒரு தடையாக வருமோ என்ற ஒரு காரணத்தினால நாங்களும் மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் அப்படின்னு அவங்களோட ஒத்து போகிறார். நீங்கள் அவரை எல்லாரும் உதாசீனப்படுத்துகிறாங்கங்கிறத மட்டும்தான் சொல்கிறீங்க, அவர் அதையும் தாங்கிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் அதில் முக்கியம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தேர்தல் நெருங்க சூடு ஏற இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவார்கள், ஒரு அணிக்கு வருவார்கள். அப்படிங்கிறதுனால அவர்கள் மனம் புண்படாத மாதிரியே அவர் அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கார். முதலமைச்சர் யாருங்கிறது தேர்தலுக்கு பிறகு கூட நம்ம முடிவு பண்ணலாம். ஒன்று சீனியர் மோஸ்ட் பர்சன் கலைஞர், அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டோம். அப்படி ஏற்றுக்கிறதுலேயே தயக்கம் இருந்தால் கூட முதலமைச்சர் யாருங்கிறது முதல்ல தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றணும். நம்ம எல்லோரும் காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லோரும் சேர்ந்து நாம் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் இப்போ எல்லா கட்சிகளுக்கும் இது டூ ஆர் டை. இந்த தேர்தலில் காணாமல் போனால் வைகோ இனிமே இலக்கிய கூட்டங்களுக்கு தான் போக முடியும். அதுதான் கலைஞருக்கு அசட்டு. அதாவது சேர்ந்து வெற்றி பெற முடியாமல் போயிட்டா நம்ம காணாமல் போயிடுவோங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் தெரியறதுனால சேர்றதில் ஆர்வம் காட்டுவார்கள். கலைஞரோட நாளைக்கு சேர்றதுக்கு எந்த விதமான கசப்பும் வரக்கூடாதுங்கிறத அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் செய்வேங்கிறார். செய்ய மாட்டாரு, செய்வேங்கிறார். நிலவே சொல்கிறேன் நான். கரெக்டாக. இது குறித்தெல்லாம் மக்களுக்கு ஆழ்ந்த அனுபவமும் கள உண்மைகளும் அறிந்தவர்களை வைத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். தமிழகத்தில் ஒரு அராஜகம் அரசியல் கட்சிகளின் பெயரால் நடந்து கொண்டிருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதால் நாளை நம் நடந்ததென்ன நிகழ்ச்சியில் வேறு விருந்தினர்களிடம் இதே தலைப்பில் நாம் விவாதிப்போம்.